சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்கம் 59 சதுர மைல் பரப்பளவை கொண்டது. இந்த காவிரி ஆற்றின் இரு கரைபோரத்திலும் பண்ணவாடி, நாகமரை போன்ற கிராமங்கள் இருக்கின்றன. தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நாகமரை, நெருப்பூர், ஏரியூர் போன்ற பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் மேட்டூர், கொளத்தூர் பகுதிகளுக்கு தினந்தோறும் வந்து செல்கின்றனர். இந்த இரண்டு ஊர்களுக்கும் இடையில் உள்ள காவிரி ஆற்றை பரிசல் அல்லது விசைப்படகு மூலமாகத்தான் மக்கள் கடந்து செல்கின்றனர். இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாக டெண்டர் விடப்படுகிறது. இதனால் ஆற்றை கடக்கும் நபர் ஒருவருக்கு 5 ரூபாயும், இருசக்கர வாகனத்திற்கு 10 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. இதற்காக டெண்டர் எடுத்த ஒப்பந்ததாரர்கள் விசைப்படகில் பயணிப்பவர்களுக்கு பாதுகாப்பு சாதனங்கள் வழங்க வேண்டும். ஆனால் படகில் பயணிப்பவர்களுக்கு முறையாக பாதுகாப்பு சாதனங்கள் வழங்கப்படுவதில்லை என்று கூறப்படுகிறது. தற்போது கர்நாடக அணைகளில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தண்ணீர் மிகுந்த வேகமாக வந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் காவிரி ஆற்றை கடக்கும் பொதுமக்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் தங்களது உயிரை பணயம் வைத்துதான் செல்கின்றனர். இதனால் பெரும் விபத்து நடப்பதற்கு முன் தருமபுரி மற்றும் சேலம் மாவட்ட நிர்வாகம் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக மேட்டூரில் இருந்து செய்தியாளர் பாலகிருஷ்ணன்.